அப்போ வணக்கம் அக்கா, வெல்கம் டு டே 10 ஆஃப். என்னடா நடக்குது என் வாழ்க்கையில்? காலங்காலத்தில் எந்திரிச்ச உடனே வீடியோ எதுவும் எடுக்க முடியல. அதே மாதிரி தான் சார்ஜ் இல்லை. ஸோ அப்படியே குளிச்சுட்டு அப்படியே சட்டு போட்டுன்னு ரெடியாகி அப்படியே இன்றைக்கான காலேஜ் கிளம்பிட்டேன். ஐயோ, காலேஜ் சொல்லி காலேஜ் வருது, ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, சரி ஓகே பஸ்ஸில் போகலாம் முடிவு பண்ணி காலங்காலத்திலே ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை முன்னாடி போய் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டேன். சரி ஓகே, சலோன்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் பார்த்தா பஸ் வரதெல்லாம் தெரியும் அப்படின்னாங்க. அதனால் நான் பாட்டுக்கு என்ன பண்ணேன், ஆப்பை பார்த்துக்கிட்டு அப்படி பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டெல்லாம் கேட்டேன், அண்ணே தேனாம்பேட்டை போகிற பஸ் வருமானே. தம்பி இங்கே வராதுப்பா, எல்லோரும் ஃபஸ்ட்டு இருந்த 2 பேர்லாம் இங்கே வரோம்ப்பா அப்படின்னாங்க. நானும் ஒவ்வொருக்கிட்டையாக கேட்குறேன், பஸ்ஸுகிட்ட கேட்குறேன், பஸ்ஸுக்காரருக்கு தெரிய மாட்டேங்குது, அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, பஸ்ஸில் இருக்கவங்க தெரியாதுப்பா அப்படின்றாங்க. கண்டக்டர்கிட்ட கேட்டால் அப்படின்றாரு. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. சலோ ஆப்பில் பார்த்தா 5 நிமிஷம் கடுது, ஆனால் பஸ்ஸு மட்டும் வரவே மாட்டேங்கிறா. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஸோ ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் நடராஜா சர்வீஸை போட்டு ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே சாயந்தரமாக அங்கேருந்து கிளம்பி அப்படியே அங்கேருந்து கிளம்பி ஒரு ஹோட்டலில் போயிட்டு 3 பறக்கும் பரோட்டாவை வாங்கிட்டு அப்படியே ரூமை நோக்கி கிளம்பிட்டேன். வரும்போது தான் திடீர்னு பார்த்தா ஒரு பேட்மேன் எடிஷன் XUV நின்றுச்சு. So elegant, just looking like a wow. So beautiful, so elegant, just looking like a wow. அப்படியே 2 காரையும் ஊற்று பார்த்துட்டு இருந்ததில்ல, எங்கிட்டு போனோம் அப்படிங்கிறத மறந்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அண்ணா சொன்னார் அந்த பக்கம் போய் ஏமாந்தேலப்பா, இன்னும் இந்த பக்கமும் போய் ஏமாந்து பாடுறா அப்படின்ட்டு. அவர் சொன்ன கணக்குப்படி இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அதில் போனேன்னா கண்டிப்பாக ராயப்பேட்டு பஸ் வரோம்டா அப்படின்னாரு. நான் அப்போ என்ன பண்ணேன், தைரியமாக ஓகே இன்றைக்கி நம்ம பஸ்ஸில் போயிடலாம், டிரான்ஸ்போர்ட்லாம் ஈஸியாகிரும்னு சொல்லி நம்பிக்கையில் அப்படி போயிட்டு வெயிட் பண்ணேன். அங்கே போனால் இங்கே ராயப்பேட்டை போகாதுப்பா, ராயபுரம் தான் போவோம் அப்படின்றாங்க. ஆடா இது வேறு வழி இல்லை, நமக்கு இன்றைக்கி ரேப்பிடோ நண்பர் கூட தான் போகணுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே ரேப்பிடோவில் ஒரு பைக்கை புக் பண்ணிட்டு அப்படியே வெயிட்டிஸில் இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் வரும் தான் போட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்ப்ளெண்டர் பைக் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா ஒரு டியோ வருது. அவர் பார்த்தோன்னா ஏன் முன்னாடி வந்துட்டு எனக்கே கால் பண்ணுறாரு. நான் ஸ்ப்ளெண்டர் வரும்னு பார்த்தா டியோ தான் வந்துச்சு. சரி ஓகே புள்ளிங்க போகலன்னு சொல்லிட்டு நான் பாட்டு பைக்கில் ஏறி உட்காந்துட்டேன். அவரும் ஃபஸ்ட்டு தொடக்கத்துலலாம் டிராஃபிக்கில் நல்லா வளைச்சி ஜாலியாக தான் ஓட்டிருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே போனாரு பார்க்கணும் ஒரு போக்கு, ஐயோ இன்றைக்கி அவ்வளோதான்டா, டே கடவுளை கும்பிட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மனநிலாம் எல்லாம் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ஓகே அங்கே ஸ்பீடோ மீட்டரில் பார்த்தா ஸ்பீடெலாம் கம்மியாக தான் காமிக்குது, ஆனால் அவர் திருக்கி போகணும் சரியான பயங்க, சும்மா சொல்லக்கூடாது. அண்ணா ஆனால் வளைச்சி நெளிச்சு ஓட்டினார். ஆனால் அவர் எந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான டிரைவர்னால், ஒரு நிமிஷம் இப்போ கிளிப்பு காட்டுறேன் பாருங்களேன். அண்ணனோட திறமையை பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்ட்ராங்கான டிரைவர் பார்த்தீங்களா. ஓட்டும் போதும் நம்ம ஃபோக்கஸ் குமுதா தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவனோட மனநிலைலாம். ஸோ நானும் அதுக்கேற்ற மாதிரி மென்டல்ட்டியாக, டே ஐயாச்சாமி உன் உயிருக்கு பத்திரவாதம் இல்லைடா, பத்திரமா பிடிச்சிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படி இப்படின்னு போராட்டத்துக்கு பிறகு பத்திரமா ஒரு வழியாக வீட்டு பக்கத்தில் வந்து இறங்கிட்டேன். அப்பா இனிமேல் ரேப்பிடோ வேண்டாம்டா, இனிமேல் வாழ்க்கையிலேயே ரேப்பிடோ வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையில் அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு இன்றைக்கான நாளை ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். குட் நைட். RTF4 ஷட் டவுன் தான் நானும் நினச்சேன். ஆனால் நம்ம எறும்பு நண்பர்கள் ஒன்றை நான் இன்றைக்கி தூங்கவே விட மாட்டேன் அப்படிங்கிற மனநிலையில் எங்கள் அம்மா ஆசையாக வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸில் அவனுங்க கை வச்சுட்டானுங்க. நான் சாப்பிட்லான்னு வச்சுருந்தேன், அவனுங்க கூட்டமாக வந்து கும்மி எடுத்துக்கிட்டு, அதுவும் என் ரூம்லேயே சைடில் ஒரு ஓட்டை போட்டு அங்கே வீடு எடுத்து வசிக்கலான்னு பிளான் பண்ணுறானுங்க. நான் விட்டு வேணா அவனுங்கள அப்படியே டேபிள் மேலே ஸ்டிக்கர் இருந்துச்சு, எடுத்து வீடு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டேன். அப்படி இப்படின்னு ஒரு வேலையை பெட் எல்லாத்தையும் நீட்டாக்கிட்டு ரூமை லைட்டாக க்ளீன் பண்ணி போட்டு லைட்டாக மொட்டை மாடி போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ரிட்டர்ன் ரூமுக்கு வந்து சரி இவனுங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே கொஞ்சம் பேர் இன்னும் எடா சுபாஷேன்னு கத்திட்டு இருந்தானுங்க. சரி ஓகே வேறு எங்கே தான் போகிறானுங்கன்னு பார்த்தா அப்படியே பக்கத்து ரூமுக்கு வழி தேடுறானுங்க. சரி ஓகே இவனுங்க டேஞ்சரான ஆளுங்க தான் போலன்னு சொல்லிட்டு அவங்களையும் தட்டி விட்டு அப்படியே இன்றைக்கி என்னால் ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். குட் நைட்.